ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறப்ப நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. அந்த அப்ளிகேஷன் போடுற நம்பரை பார்த்தாவே நமக்கு பயம் வந்துடும். நமக்குலாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். அதனால தான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஒரிஜினல் காம்படிட்டர் இஸ் வெரி லோ அப்படின்றத விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் துணிஞ்சு படிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 போஸ்ட் கால் ஃபார் இருக்கிற ஒரு போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 10,000 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10,000ன்ற நம்பரை கேள்விப்பட்டாவே நமக்கு பயமாயிடும். ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தா அந்த 10,000 பேரும் காம்படிட்டர் கிடையாதுங்க. அப்ளிகேஷன் போடுறவங்களாம் படிக்குவான்றது உறுதி கிடையாது. எவன் ஒருத்தன் அப்ளிகேஷன் போட்டு ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் அந்த பரீட்சைக்காக படிக்கிறானோ அவன் தான் ஒரிஜினல் காம்படிட்டர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 பேரில் ஒரு 1000 பேர் கூட தான் படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த 1000 பேர் தான் ஒரிஜினல் காம்படிட்டர். அந்த 1000 பேரும் ஒரிஜினல் காம்படிட்டரான்னு பார்த்தா அந்த 1000 பேரும் ஒரிஜினல் காம்படிட்டர் இல்லை. ஏன்னா அந்த 1000 பேரில் படிக்கிற டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எந்த விஷயத்தை ஃபோக்கஸ்டாக படிக்கணும்னு படிக்கிறான்னு அந்த 500 பேர் தான் ஒரிஜினல் காம்படிட்டர். அந்த 500 பேரும் ஒரிஜினல் காம்படிட்டரான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக படிக்கிறானே அந்த 100 பேர் தான் ஒரிஜினல் காம்படிட்டர். எப்பயுமே ஒரு போஸ்ட்டுக்கு காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா 50:100 தான். அதாவது 1:2 தான். உங்களுக்கு காம்படிட்டர் இன்னும் ஒருத்தர் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா உறுதியாக அந்த வேலையை வாங்கலாம்.